வந்து யாரும் மூலஸ்தானத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்காது. நம்ம போய் மூலஸ்தானத்தை விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு அம்மா போய் கணபதி கோயிலில் மூலஸ்தானத்தை விளக்கேற்றுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள சமையல் கட்ட யாரும் அந்நியரை விடுவோமா? வீட்டுக்கே அப்படி இருக்கும்போது கோயில்னா அப்படி அதுக்கு என்ன எதுவுமே இல்லையா? கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு யார் வந்தாலும் வரலன்னா நீங்கள் வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வரவாளுக்கு பலன் வேணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டு வராங்க, உள்ள மூலஸ்தானத்தில் ஏற்றுறாங்க, இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி தப்பு ஹோமம் இதானும் பூர்ணாதிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகாது. எத்தனையோ வருஷமாக வரவாளுக்கு தெரியும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் பாருங்க. நம்மளோட அஜ்ஞானம் எப்படி இருக்கு, நம்ம மூளை ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறது? கோயிலில் எதுக்கு நிலப்படி வாசலில் படியெல்லாம் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு ஏன் படி வச்சுருக்காங்க, நிலை வச்சுருக்காங்க? முட்டிக்காமல் போகிறதுக்கு இல்லை. ஏன் 60 அடி கூட நிலை வச்சுக்கலாம், தலையே இடிக்காது, போயிட்டு வரலாம். ஆனால் எதுக்கு வச்சுக்கிறோம்? நமக்கு கவனம் வேணும். வாழ்க்கையில் ஸ்டடினஸ் வேணும். இதுக்கெல்லாம் சாஸ்திரோக்தமாக வச்சதுதான் நிலப்படி, இந்த மாதிரி விஷயம். படியெல்லாம் படிக்கு சோபானம்னு பேர். அதில் 64 தேவதை இருக்கான். அந்த தேவதையை தாண்டி அதுக்கு உண்டானவாளை தவிர்த்து மிச்சவா போனால் அவள் வம்சத்துக்கு எவ்வளோ பெரிய பாவம். அப்போ படியில் ஏறி ஏன் சேவிக்கக்கூடாது? படியில் சில பேர் சூடம் ஏற்றுவான், படியில் விளக்கேற்றுறது, இதெல்லாம் மகா பாவம். அப்போ நீ சப்போஸ் நீ வந்து ஏற்றுற படியில் துர்தேவதையோட இது இருந்தால் அப்போ உன் வம்சம் எப்படி பாதிக்காமல் இருக்கும்? நான் அந்த கோயில் போனேன், எனக்கு எதுவும் நடக்கலை, இங்கே போனேன் நடக்கலை, எதுவும் நடக்கலைன்னு சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. நாம் முதல்ல எப்படி நடந்துக்கிறோம்? பகவான்கிட்ட போனால் நீங்கள் வேண்டிக்கே வேணாம், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. அதை வச்சு தான் உத்தேசித்து தான் நம்ம பிறந்திருக்கோம். இருக்கையிலே மனுஷ ஜென்மா தான் ஒரு விதத்தில் வசதி, ஒரு விதத்தில் மட்டம். மிருகத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்க தெரியாது, ஒரு நாய்க்கு எதுவும் தெரியாது. கும்பாபிஷேக நேரத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே நாய் இருந்தால், சுவானம்னு பேர் நாய்க்கு இருந்ததுன்னா மகா பாவம். அந்த கோயிலில் 10 ரூபா கும்பாபிஷேகம் பண்ணாலும் பிராயசித்தம் கிடையாதுன்றான். அஸ்மம் குதிரை வந்து அந்த கும்பாபிஷேக நேரத்துக்கு குதிரை இருக்கக்கூடாது. மிச்சம் எல்லா நேரங்களையும் குதிரையை வரவேற்கலாம், போகலாம், விஸ்வரூபத்தை கொண்டு வரலாம், ஃபுல்லாக பண்ணலாம். அஷ்டமங்கல பொருட்கள் இருக்கு. சுமங்கலி, கண்ணாடி, மஞ்சள், இந்த மாதிரி சந்தனம், இந்த மாதிரி அஷ்ட திரவியங்கள் இருக்கு. அஷ்ட மங்கள பொருட்கள் இருக்கு. ஒரு பூர்ண கும்பம், சன்னையில் விளக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏன் சன்னதிக்கு போனால் அர்ச்சனை குங்குமத்தில் பண்ணுறோம்? மங்களம் இருக்கும். நமக்கு பொதுவாகவே பத்ரகாளி அப்படின்னா அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியல. காளினாலும் என்ன அர்த்தம் தெரியல. காளினாலும் மங்களம் தரவான்னு அர்த்தம். பத்ர அப்படிங்கிற வார்த்தைக்கு சௌக்கியத்தை அள்ளி கொடுத்துருவான்னு அர்த்தம். அப்போ அந்த பத்திரகாளி, இந்த மாதிரி அகரண பத்திரகாளின்னு பேர் பிரத்திங்கிறாங்க. வேற எந்த அம்பாளுக்கும் எதிரியை அழிச்சுட்டு நான் எல்லா சௌகரியத்தையும் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னு நம்ம மனசு தான். எனக்கு அவன் சூனியம் வச்சுருவான், இவன் சூனியம் வச்சுருவான். சூனியம் வைக்கிறாளோ இல்லையோ நமக்கே இருந்தோம். சூனியம்னா என்ன அர்த்தம்னே தெரியல. மனசை அடக்கிறதுக்கு பேர் சூனியம். அது பௌத்த மதத்தில் சொல்லப்பட்டது. ஜெயின மதத்தில் சொல்லப்பட்டது தான் பில்லிங்கிறது. பில்லினால என்ன, ஒரு இடத்துல ஆசனமாக உட்காடுறதுக்கு பில்லின்னு பேர். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு அவன் பில்லிய சூனியம் வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், மந்திரவாதம் பண்ணிட்டான். நம்ம முதல்ல நமக்கு பண்ணிக்காம இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போய் செலவு பண்ணிக்கிறது. அதாவது எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக வரும், அதே சமவினையும் வரும். நம்மளுடைய காலம் நல்லா இருக்கும்போது வேலை செய்யும். நாம் அப்போ என்ன பண்ணணும், சமாபனம் பண்ணி அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும். எனக்கு நீ வந்து எனக்கு நல்லது கொடு. நம்ம வாயை விட்டு அழகிறதுனால தப்பு கிடையாது. எவன்டே அதிகாரிகிட்ட போய் அழுவான், அரசாங்கத்தில் லஞ்சம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான், அவன் செய்ய மாட்டான், அழுதுன்னு இருப்பான். அவாள்கிட்ட அழும்போது நமக்கு என்ன, 10 ரூபா அங்கே அலையும் போது அம்பாள்கிட்ட அலைஞ்சா என்ன? எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு இது கிடைக்கல, எதுவுமே வேண்டிக்காதீங்க. எனக்கு என்ன வேணுமோ கருத்து உனக்கு தெரியும். ஆனால் நமக்கு வேண்டிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் அத்தியானம். மனுஷனுடைய அத்தியானமே நம்ம வேண்டிக்கிறதுல தான் இருக்கு. அப்போ நீ நான் வேண்டிக்க மாட்டேனா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிப்பேன். அத்தனைக்கும் ஆசைப்படணும், அத்தனையும் வேணும். நம்ம எதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறோம்? சத்ருவித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம்னு எதுக்கு சொல்லிக்கிறோம்? தர்மா, அர்த்த, காமியம், மோட்சம் 4மே வேணும். அப்போதான் வாழ முடியும். எதுக்காக ரதிமன்மதால வச்சு நம்மளெல்லாம் படைச்சா? எல்லாருக்கும் ஆசை உண்டு, எல்லாருக்கும் காமக்ரோதாதிகள் விஷயங்கள் எல்லாமே உண்டு. எல்லாருக்கும் கடந்து வரணும் வாழ்க்கையில். நம்ம ஒரு யஜ்யங்கள் பண்ணுறா பிரத்யங்கராங்கிறது நம்ம இன்னைக்கு மிளகா போட்டுட்டா எல்லாம் நினச்சிட்டு இருக்காது. பிரம்ம வித்யாவில் முக்கியமான ஒருத்தி. பிரம்ம வித்யா உபாசனைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. எவ்வளோ பெரிய இது அப்படின்னா, கர்க்கிய மகரிஷி வந்து ஆத்ம புராணத்தில் சொல்லியிருக்கேன். பிரத்யங்கரா கராவேலா லோகமாதா ஹரிப்பிரியா பார்வதி பரமாதேவி பிரம்ம வித்யா பிரதானி. மகாலட்சுமியினுடைய சகசிரநாமத்தில் இது இருக்கு. பிரம்ம வித்தைகளுக்குலாம் இவ அதிபதி. பிரம்ம வித்தைன்னா என்னமோ நம்ம நினைச்ச விஷயத்துக்கு நடக்கிறதுக்கு. நான் இந்த கோயில் போனேன், எனக்கு நடந்ததுன்னு சொல்லி வரவாதான் இங்கே ஜாஸ்தி. எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டான்.
ஒரு இடத்துக்கு நடக்கலைன்னா வரவும் மாட்டான். கொரோனா முன்னால எக்கச்சக்க கூட்டம் இருந்தது, அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிடுது. அவளுக்கு என்ன கர்மாவோ அது வேலை செய்யும். அது எனக்கும் அதுதான். நான் மட்டும் பூஜை பண்ணுறேன், யஜ்யங்கள்லாம் பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டு பிறகு நாளைக்கு காலையில் யாரும் பெட்டியில் 1 கோடி ரூபா வச்சுட்டு போகிற படியில் கிடையவே கிடையாது. அதுக்கு உண்டான உழைப்பு, அதுக்கு உண்டான விஷயங்கள் இருந்து அந்த 1 கோடி ரூபா வந்தால் நான் எப்படி செலவு பண்ணணுங்கிற அறிவு, அந்த அறிவு பக்குவத்தை அம்பாள் கொடுத்தாதான் எனக்கு வரும். அன்னி வரைக்கும் எனக்கும் வராது. நான் சொல்கிறேங்கிறதுக்காக எனக்கு கொடுத்தாங்களோ நீங்களாம் வெளில நிற்கிறேங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டான். எனக்கு உடனே கொடுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு கொடுக்காம இருக்க போகிறது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா அம்பாள்கிட்ட வந்து என்னுடைய பிரார்த்தனை தான் ஜெயிக்கும். ஏங்க ஏதோ மதத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறான், ஜப கூட்டம் வைக்கிறான். ஜபம்னா என்ன? ஸ்மரிக்கிறது. ஸ்மரணம்னா என்ன? நினைச்சா போதும். நினைக்கிற விஷயமே நம்ம விட்டுட்டோம். கடவுள்கிட்ட போகிறோம், எனக்கு அங்கே போனோன்னா அவனை பார்த்து மறைக்கிறது, இவனை பார்த்து மறைக்கிறது, அது வேண்டவே வேண்டாம். அவன் முன்னாடி பிரசாதம் வாங்கிக்கிற வாங்கிக்கோ போ. பெட்ரோல் போடுற இடத்துல நிற்கிறோம், பிரசாதம் வாங்குற இடத்துல நின்னா என்ன? நிற்கிறதுனால தப்பு கிடையாது. நிற்க நிற்க கர்மா குறையும். ஒரு சன்னதியிலே நீங்கள் எவ்வளோ நிற்கிறாளோ. திருப்பதி போனேன், நான் 2 நாள் நின்று சேவிச்சேன், பாடா படுத்துறாங்க, கிடையவே கிடையாது. உன்னுடைய கர்ம பலன் அவ்வளோ இருக்கு. அவர் வாங்கிக்கிறார். ஒரு செகண்ட் தான் பார்ப்பேன். இன்னைக்கா யாருக்கா பார்த்தவாளுக்கு திருப்பதி பெருமாளோட முகம் ஞாபகம் இருக்கா? அவர் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுருக்காருன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. என்ன காரணம்? இன்னைக்கு இத்தனை பேர் வராங்க, அங்கேயா கூட்டம் இருக்கு, இங்கே எதுவுமே இருக்காது. அம்பாளை நேரம் செய்கிறாரு. இன்னைக்கா ஒரு நாள் அம்பாள் என்னன்னாக்கா ஆபரணம் சாப்பிட்டு இருக்கா, அவள் எப்படி இருக்கா, அவரோட சௌந்தரியத்தை யாருக்காவது ரசிச்சிருக்கா? கிடையாது. சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். நேத்திர சாநித்தியம்ங்கிறது நம்ம பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கிற விஷயம். பகவானை நீங்கள் சேவிச்சாலும் ஒன்று தான், சேவிக்காட்டி ஒன்று தான், அவர் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டி ஒன்று தான். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஆழ்வார் வந்து எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அதுக்கு கைக்கூலி கொடுக்கணும்னு பெருமாள் ஒவ்வொன்றும் செஞ்சாராம். அதில் கட்டினா ஏதாவது ஊருக்கே மோட்சம் கிடைக்கணும்னு நினைச்சான் திருமங்கையாளர். அந்த மாதிரி நம்ம வந்து மோட்சம் கிடைக்கணும், அடுத்தவாள் கிடைக்கணும்னு நினைக்கிறோன்னா நமக்கு மோட்சம் வரணும். பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நமக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம், நம்ம எதோ அப்ரோச் பண்ணுறோம், நம்ம நல்லது நினச்சோன்னா நமக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கும், அதுதான் கிடைக்கும். நம்ம கெட்டதை நினச்சி போக போக அவன் செஞ்சுட்டான். இங்கே வந்து நம்ம கோயிலில் அடுத்த வாழ்க்கை சூன்யம் வைக்கிற வேலை கிடையாது, இருக்கிறத எடுத்து விடுவோம். அதே சமயத்தில் நீ என்ன நல்லா இருக்கணுமோ அதுக்கு வழி சொல்லுவேன். இங்கே அழற பிள்ளை தான் பால் குடிக்கும். எங்கிட்ட வந்து ஐயா சாமி நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அம்பாள்கிட்ட உத்தரவு கொடுப்பா, அது பிரகாரம் சொல்லுவோம். அதுக்கு என்னவோ அதுதான். ஆனால் அதுக்கு உண்டான கர்மா எப்போ வரணும், நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க அது எனக்கு கணக்கு பண்ணுறதுக்கு எனக்கு வேலை இல்லை இல்லையா? அப்போ நீ நல்லது எந்த அளவுக்கு கணக்கு பண்ணி வச்சுருக்காலும் அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கொடுப்பா. லேட்டாகிறதோ சீக்கிரமாகிறதோ நம்மளுடைய சத்கர்மாவில் இருக்குது. நம்ம போன ஜென்மாவில் பண்ண பாவ புண்ணியத்தினால நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கணும், தங்கம் வாங்கணும்னு ப்ராப்தம் இருந்தால் அவள் வாங்குவான். இன்னைக்கு நமக்கு இல்லை, நாளைக்கு வாங்குவான். ஏழை என்றைக்குமே ஏழையாக இருக்க மாட்டான், பணக்காரன் என்றைக்குமே பணக்காரனாக இருக்க மாட்டான். இறங்கும் ஏறும் அதே மாதிரி தான் போயிருக்கிறோம். இதே 2வது கோயிலில் வாசல்லேருந்து அர்ச்சகா கூட்டின்னு போன காலம்லாம் இருந்தது. வாங்க சேவிக்க வாங்கன்னு. ஒரு கோயிலுக்கு கூட்டம் வந்துட்டு அது பெரிய கோயில் நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாது. சாநித்திய பாவம் கூட்டம் போக போக குறையும், பெருமாளுக்கு பகவானுக்கு குறையும். அது ஏற்கிறதுக்கு அர்ச்சகம் கட்டப்படணும். இப்போ நீங்களாம் வரையினா நீங்களாம் நன்னா இருக்கணும், ஐயோ வரவாளிகள் தோற்று போயிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சி நாங்கள் பூஜை பண்ணணும். நித்திய பெரிய ஆளாதுங்க. இதில் பார்த்து எல்லாம் விசேஷ ஆக்கியம், சாமானிய ஆக்கியம், அது விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் எதுக்கு? விசேஷ ஆக்கியம் கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் இங்கே 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுறேன்னா வாங்க அம்பாவை பிரார்த்தனை பண்ணி நம்ம செய்யணும். இது இத்தனை பேருக்கு உள்ள மந்திரங்களும் இதுவும் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். 4 பேர் 5 பேர் இருப்போம். எனக்கு ஒரு நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு எவ்வளோ செலவாகும் முடியுமோ? 25,000 ரூபா செலவாகும். நான் உங்கள்கிட்ட காசு வாங்கி தான் நான் செய்யணும்னு நினச்சேன். மாதம் 2,10,000 என் கோயில் ரன்னிங்க்கு போகணும். ஒரு நாளைக்கு 7,000 எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் வச்சுக்கணும். எதுக்கு பண்ணுறோம்? இந்த சாநித்தியம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உட்காந்து பிராயசித்தம் 1008 ஆவர்த்தி மூலமந்திராதி ஹோமங்கள் பஞ்சகவியை புரோக்ஷணம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி பிள்ளையாருக்கு எல்லாம் பண்ண வேண்டியது. எதுக்கு? நம்மளால ஒருத்தருக்கு மனுஷாவில் ஒரு மிருகத்துக்கோ எறும்புக்கோ வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு தேவதைக்கு தொந்தரவு பண்ணால் எவ்வளோ பெரிய பாவம். இதை வந்து உணரணுங்கிறதுக்காக சொல்றது. அவள் தெரிஞ்சோ தெரியாம போயிட்டான், ஏதோ ரைட்டு அந்த நேரத்தில் அவளுக்கு இதாகிடுச்சு, அவ்வளோதான் போயாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அனுபவிக்கிறது யாரு? ஃபஸ்ட்டு நான் பாதிக்கு போகிறேன், அடைவேன், என் வம்சங்கள் பாதிப்படையும், வந்திருக்கிறவா அது பண்ணுவா, திரும்பி வரப்போகிறவாளுக்கும் அந்த பாதிப்பு இருக்கணும். அதுக்கு நான் பிராயசம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தவன் பிராயசம் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த பக்கம் ஒரு ஆள் பண்ண சொல்லிட்டு இங்கே தனியாக பண்ணுறது. எதுக்கு? அது சன்னதிக்கு வந்தோமா கையெழுத்து சரி,
யாரும் செய்யலைன்னு நாங்கள் கவலையே பண்ண மாட்டோம். ஆனால் செய்ய வேண்டியதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கணும். எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி நான் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன உண்டோ, அதுக்கு என்ன அம்மா விட்டுறோம் அது செஞ்சு தான் ஆகணும். எனக்கு சத்ருபாதா இருக்குது, நான் ஹோம் பண்ணிக்கணும்னா பண்ணி தான் ஆகணும். வெறும் ஆட்டில் படுத்து தூங்கினா அதாகாது. ஹார்ட் அட்டாக் வருது, ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கோமா? பெருமாள் நினச்சிட்டேன் நான் பேசாமல் வாயில் விழுக்குத்தி போட்டிருந்தேன் யாரும் இந்த காலத்தில் இருப்பாங்க. பகுத்தறிவு எது எதுக்கு வேணுமோ அது எதுக்கு வேணும். தெய்வம் இல்லைன்னு சொல்கிறது பகுத்தறிவு கிடையாது. தெய்வம் இருக்கு உணர தெரிஞ்சுக்கிறவன் தான் பகுத்தறிவு. சாப்பிட்றோம், இந்த கையில் தான் சாப்பிட்றோம், யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது கிடையாது. வேதத்தில் அதர வேதத்தில் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் தூக்கணும், இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படிலாம் இருக்குது. அதுலேருந்து உபநிஷத்துகள்லேருந்து அதர வேதங்கள்லேருந்து வந்தது தான். எல்லாரும் நினைச்சுக்கலாம் அதரவண வேதம்னாலே எல்லாம் பிரயோகம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. வேதங்கள் அத்தனையும் கொடுத்துருக்கு. மனுஷன் வாழறதுக்காக வந்தது தான் வேதம். பகவானால் கொடுக்கப்பட்டது. ஆகமங்கள்லாம் பகவானால் கொடுத்தது. அப்போ எதுக்கோசரம் கர்மா கிரியால தெரியும். ஆனால் கர்ம கிரியா யோகம் பண்ணுறேன்னு சொன்னால் தெரிஞ்சு நம்பவே நம்பாது. கிரியாங்கிறது முழுக்க முழுக்க கோயிலில் பண்ணக்கூடிய பூஜைக்கிட்ட கிரியா. நான் கிரியா யோகம் பண்ணுறேன், நான் உன்னோட கர்மாவை பூரா நான் வாங்கிடுவேன், எவனாலே இது பண்ண முடியும். ஒருத்தர் பசிக்கு ஒருத்தர் சாப்பிடவே முடியாது. வழி தான் சொல்லலாம், அவன் கழிவிக்கணும். எதுக்கு தானாதிகள் சொல்லியிருக்காங்க, எதுக்கு தர்மம் பண்ணணும், எதுக்கு பிராமண பூஜனாதி விஷயங்கள்லாம் பண்ணணும், ஏன் ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்கிறான். அதுலேயும் கர்மா கடியும். அதுக்காக அமெரிக்காவில் ஆத்துக்காரர் இருப்பார், இங்கே ஆத்துக்காரி இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் வந்து நான் 27 பேருக்கு தயிர் சாதம் பண்ணி கொழுந்திக்காய் ஊருக்கா வச்சு கொடுத்தேன், எனக்கு இன்னும் புள்ள பிறக்கலன்னு வந்து கேட்குறா ஒருத்தர். அந்த மாதிரிலாம் கேட்டால் ஆகாது. அவர் அங்கே இருக்கும்போது இவளுக்கு எப்படி புள்ள பிறக்கணும்? இதுதான் பகுத்தறிவு. அதை விட்டுட்டு அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறேன், இங்கே போய் பண்ணுறேன். பண்ணுங்கோ, கரெக்டாக பண்ணுங்க, கரெக்டான இடத்துல பண்ணுங்க, கரெக்டாக செலவு பண்ணுங்க. அங்கே வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இது பண்ணால் எனக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இதை குறைச்சுட்டா பண்ண முடியுமா சுவாமி அப்படின்பா. எவனா பரிகார ஹோமத்துக்கு வெளியில் எங்கே வேணா சேலஞ்சிங்காக சொல்கிறேன், செவ்வாழைப்பழம் வாங்கி பண்ணுறான்னு பண்ண சொல்லணும். நம்ம கோயிலில் அவரெல்லாம் உட்காந்துருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. பரிகாரம் பண்ணிண்டவங்களே கேளுங்க. 6 வருஷம் முன்னாடி மஸ்கட்டு போகிறதுக்காக பரிகாரம் பண்ணாராம். இப்போ 6 வருஷம் கழிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணி போகிறாரு. திரும்பி வந்து கேட்குறேன். நமக்கு வரவா வந்தால் போதும். அவங்கவுங்க பலனை அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணாங்க. இவ்வளோ செலவாகுது, நன்னா பண்ணணும், நன்னா செலவு தான் ஆகும். மூலஸ்தானத்துக்கு நல்ல நெய், நல்ல சுத்தமான வீட்டில் விளக்கேற்றுறது அப்படி ஏற்றினாதான் சுபிக்ஷம் வரும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றினோன்னா குலதெய்வம் வந்து நிற்கும். குலதெய்வம் கண்ணுக்கே தேவையானாலும் அதில் வரும். அப்போ நீங்கள் நல்லா ஏற்றுறேன்னா அது எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம்? அங்கே ஒருத்தர் நிற்கிறா, டக்குன்னு உடனே நிமித்தம் பார்க்குறோம், சொல்கிறோம், பிரசன்னத்தில் சொல்கிறோம், உன் குலதெய்வ பலமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் இதான் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லலை. அது வந்தால் தான் நீ சுபிட்சமாக இருப்ப. கல்யாணம் ஆகலை, ஏன் ஆகலை? குழந்தை பிறக்கலை, ஏன் ஆகலை? எல்லாம் குலதெய்வம் வேணும். தென்புலத்தார் தெய்வம்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தென்புலத்தார்னா ஃபஸ்ட்டு நம்ம மூதாயிரம் பித்திருக்களுக்கு சம்ஸ்காரம் கரெக்டாக பண்ணணும். பண்ண முடியல மாலை பட்சத்தில் கொடுத்துடணும், மாசி மகத்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டா நமக்கு பாவம் போகும். இது ப்ரூவபிள். இங்கே நிறையா பேருக்கு எங்கள் அப்பா 1,00,000 பேருக்கு பரிகாரம் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ பேருக்கு அவ்வளோ திருப்பிளானிலேருந்து திருக்கோஷ்டியோட விளக்கெடுத்து கொடுக்குறதுன்னு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ மந்திரவாதம் பண்ணி 10 வருஷம் கேன்சர் பேஷண்ட், பழைய மேரேஜ் தேட்டர் ஓனர் உயிரோடு இருந்தான். சாக போகிறான்னு சொல்லி வந்து சொன்னாங்க. இல்லை இந்த அம்மா இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்து வெறும் ஒரு பட்ட விரும்பி தான் கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கொரோனா சமயத்தில் 2000 பேருக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குது. அத்தனை பேரில் ஒரு 4-5 கேஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாகி செத்து போனான். மற்றபடி எல்லாருக்கும் கஷாயம் கொடுத்தது எல்லாம் ஆயுர்வேதிக் தான். அலோபதி ஜெயிக்கலை. அலோபதியில் மருந்தே கிடையாது. இப்போ நம்ம புராதனமாக இருக்கக்கூடிய ஔஷத தந்திரம் இங்கே பண்ணுறோம். சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த குழந்தைக்கு 2 எலும்பு இருந்து முதுகில் கஷாயம் கொடுத்து சஷகம்ன்ற 16 சாமான் போட்டு கஷாயம் பண்ணி ஹோமத்தில் வச்சு கொடுத்து அந்த குழந்தைக்கு அது குறைஞ்சிது. அது எங்கள்கிட்ட தேடி வந்தது. எங்கேயோ பாம்பேயில் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை, பொன் குழந்தை போனால் கையை பிடிச்சி வச்சு சொல்லித்தான். ஸ்ரீரங்கத்தில் ஹிந்தி பேசுகிற குழந்தை வந்து தமிழில் பேசிட்டான். அதில் சாமி இருக்குங்கிறது சத்தியம். ஒரு ஏழை கோயில் கட்டினா அப்படி இருந்தான் அப்படிங்கிறது இந்த கோயில் சத்தியம். ஏழை பிராமண கோயில் கட்டக்கூடாதுங்கிற எங்கள் அப்பா. நான் ஆசைப்பட்டேன். அதுவும் 12 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கோயில் இந்த எவம் கணக்கு இந்த சாஸ்திரத்தெல்லாம் தாந்திரிக பிரகாரம் செய்யணுங்கிறது ஒவ்வொரு நாளுக்கு இருந்தேன். முதல் 2009 கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி 90 நாள் விரதம் இருந்தேன். ஒரு வேளை சாப்பாடு 2 மணி நேரம் தூக்கம், சில நேரம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணலை அப்படின்னா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணேன். அதுக்கு அம்பாள் கொடுத்தா சக்தியை. எல்லாரும் அந்த மாதிரி இருந்தாலும் நடக்கும்னா இல்லை. எனக்கு அந்த மாதிரி உபாசனை கொடுத்தா இந்த மாதிரி செஞ்சுன்னா உத்தரவு வந்தது. பண்ணது கொடுத்தா. எனக்கும் குழந்தைகள் கொடுத்துருக்கா, எல்லாம் கொடுத்துருக்கா. எல்லா சௌகரியத்தையும் எப்படி கொடுத்தா. இதெல்லாம் பண்ண அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது. தயவு செஞ்சு எந்த கோயில் போனால் படியில் விளக்காத்தாயிடும்.
என்ன முடிஞ்சோ வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணும். தட்டில் போடுற காசு தட்சணைன்னு. நீ ஒரு பங்கு போட்டேன்னா 3 பங்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கும் நினைச்சுட்டு போடுற யதார்த்தமாக போகணும். அதுதான் பக்தி. பீம பிரேட்டன்னு சொல்லியிருக்கு. 12 ஜோதிர்லிங்கத்தில் பீமன் பிரேட்டை பண்ண லிங்கம் அதுதான் பீமாசங்கருங்கிற இடம். காட்டில் போயிட்டே இருக்கான், உட்காந்தோன்னா ஐயோ நான் இங்கே சிவபெருமானுக்கு அதை பண்ணணும்னு நினச்சேன், இதை பண்ணணும்னு நினச்சேன். அவன் பெரிய சிவ உபாசகன், முடியல. என்னடா அது பண்ணணும்னு நினச்சேனே பண்ண முடியலன்னு நினச்சி பார்க்குறான். எதாவில் பார்த்தா இவன் நினச்ச அத்தனையும் அங்கே நடந்துருக்கு. சிவன் தானாக வந்து சுயம்புவா வந்து அங்கே நடந்துருக்கு. அதுக்கு பீம பிரேட்டன்னு. அந்த பீமாசங்கருங்கிற இடத்துல பீமனால் அந்த மாதிரி பிரேட்டை பண்ண சிவன் தான் 12 ஜோதிர்லிங்கத்தில் நம்ம ஒன்றா செய்யணும். ஆனால் நம்ம பூசலார் அதில் மனக்கோயில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவன் நடத்திப்பான். ஆனால் பக்தி சித்தாந்தம் உண்மையாக இருக்கணும். நீ உண்மையாகவே ஒழுங்கு சேர்ச்சிங்கன்னா உண்மையாக நடக்கும், இல்லைன்னா நடக்கும். ஐயோ ஒழுங்குமே, ஐயோ எனக்கு ஒழுங்காக எடுப்பு அடிக்குமே, எவ்வளவோ நடக்கல எனக்கும் தான் வரும். வியாதி பூர்வ ஜென்ம சுத்தம். போன ஜென்மாவில் நீ என்னென்ன பாவம் பண்ணி அது இந்த ஜென்மாவில் வியாதியாக வரும். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? வராமல் இருக்குமா அப்படின்னா அது பகவான் கையில் தான். அப்போ கிரியாவில் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கும் போது இதில் கலந்துக்கிறோம். என்னால் முடிஞ்சது. ரோட்டோரமாக இருக்கிற ஊமத்தம் செடியை பிடுங்கி கொடுத்தா கூட பலன் உண்டு. ஊமத்தம் பூவை பிடுங்கி போட்டு வில்வத்தை தளத்தை பிடுங்கி போட்டு தான் வாலி வந்து இது பண்ணான். அடுத்த ஜென்மாலையும் குரங்கா வந்து ராஜ்ய பதவியோடு இருந்தான். ஒரு குரங்குக்கு கிடைச்சது சிவனுடைய அனுகிரகத்தில். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது. பத்திரம், பழம், புஷ்பம், பழம், தோயம் கொஞ்சம் தீர்த்த முடியுமா? தீர்த்தம் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற சாமிக்கு. நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கலாம். பழம் கொடுக்கணுமா? பழங்கள் கொடுக்கலாம், முடிஞ்சா கொடுக்கலாம். முடியலன்னா கொடுக்கறத பார்த்து என்னால் முடியலையே தாக்கப்பட்டா அவள் ஏற்றுப்பான் பகவான். ஆனால் அதுவும் உண்மையாக இருந்து உண்மையான முக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சாவல்யத்துக்கு வராதிங்க. மேற்கொண்டு என்ன முடியுமோ அதை மட்டும் ஏற்றுவோம். அடுத்த மாதம் வளையல் காப்பு உண்டு. ஆடி அமாவாசைக்கு நம்ம கோயிலில் வளையல் காப்பு அம்மாவுக்கு முடிஞ்சாவோ வாங்கி கொண்டு கொடுக்கலாம். முன்னாடியே கொடுங்க, அந்த நேரத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை 1 வாரம் முன்னாடியோ கொடுக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு முதல் நாள் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டா அன்றைக்கி சாப்பிட்றதையும் நீங்கள் செய்யணும். அதனால் அதுக்குன்னு சில பேர் வருவாங்க. நம்மளும் வந்து போட்டு கொடுக்கலாம். யார் எந்த பொம்மநாட்டியால் முடியுமோ ஸ்ரீகளால் முடியுமோ வந்து போட்டு கொடுக்கலாம். யார் வேணால் வரலாம், அதில் கலந்துக்கலாம். முடிஞ்சதை பண்ணுங்க. கண்ணாடி வேலையில் தான் பிளாஸ்டிக் வேலையை செஞ்சு வாங்கிட்டு வராங்க. 10 பேர் கொடுக்குற மாதிரி எல்லா சைஸ்லையும் முடிஞ்சால் வாங்கிடுவாங்க. இல்லை எனக்கு இதுதான் முடியுமோ முடிஞ்சதை வாங்கிட்டு வாங்க போதும். அதாவது என்னதான் கொட்டி கொடுத்தாலும் தட்சிணைங்கிற வார்த்தையும் தட்சிணைங்கிற ஒரு விஷயமும் ஒன்று குருவுக்கு கொடுக்கலாம், இல்லை தேவதைகளுக்கு பகவானுக்கு கொடுக்கணும். அப்படின்னா அர்ச்சகா வந்து தேவதா ஸ்வரூபம்னு சொல்லுவோம். ஒரு கோயிலில் அர்ச்சகா இருக்கா, பண்டாரமாக இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம், வைசியனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் தேவதைக்கு பூஜை பண்ணுறா ஏதோ ஒன்று, கிராம தேவதையாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிறவாளுக்கு ஒரு தட்சணை அப்படின்னு போட்டால் அது தேவதைக்கு போகும். நீ உண்டியலில் கோடிக்கணக்கில் கொட்டினாலும் அது கடன், பகவானுக்கு நீ செலுத்துகிற கடன் தானே வழியோ. உன்னோட பிரார்த்தனைனால போடலாம், இதை போடக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் போட்டால் அது அதுக்கு தான் பலனை வழிய தட்சணை பகவானுக்கு நீ தட்சணை சமர்ப்பித்ததா பலன் கிடையாது. அதனால் ஒரு பங்குக்கு 3 பங்கு பகவான் திருப்பி கொடுக்குறார் அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும்தான் வரும். தட்டில் போடுறது ஏன் தட்டு காசுன்னு சில பேர் சொல்லுவாங்க. தட்டு காசு கிடையாது, தட்சணை. அதுதான் வார்த்தை. குரு தட்சணை. ஆற்றுல பிரகஸ்பதிக்கு சம்பாவனை. சம்பாவனை யார் யார் கொடுப்பா? மங்களவாத்தியக்காராளுக்கு. மங்களவாத்தியம்னு என் பேர் அப்படின்னா மங்களகரமான விஷயத்தை உண்டாகிறதுக்கு அந்த சப்தங்கள் தான். அதனால தான் அபசப்தத்தோட மங்களவாத்தியம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. பத்ர அப்படின்னு சொன்னால் சுமங்கலி, சுபம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் பொதுவான. மங்களங்கிறது இன்னும் சொல்லணும்னா ப்ராப்பராக சொல்லணும்னா மங்களம் அப்படின்னா பத்ரன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனை ஏற்றுனா சஞ்சே பத்ராணி சுபத்தியம். பத்ரன்னு அந்த இடத்துல இது பண்ணுறது அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் பண்ணுறாங்க. ஆனால் பத்ரங்கிற அந்த இடத்துல சொல்கிறது திருமாங்கல்ய தாரணம் ஆறப்ப ஏன் சகல வாத்தியம் வாசிக்கணும்? ஏன்னா அபசப்தம் இந்த மந்திரத்தில் கூட எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். இப்போ எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த அபசப்தம் வந்து காதில் கேட்டு அந்த மாங்கல்ய தாரணம் வந்ததுன்னா நல்லா இருக்காது. அந்த மாங்கல்ய தாரணத்து சமயத்தில் மங்களவாத்தியம் தான் இருக்கணும். நீ பொட்டில் வாசிக்கிறதோ எதுலேயும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு தட்சணை கொடுக்கலாம். அதனால தான் காசி யாத்திரை போய்ட்டு வந்தால் பிராமணாலத்தில் காசி யாத்திரை போய்ட்டு வரா. அந்த மாதிரி முதல் நாள் நைட்டு வந்து ஜான் மாதம் சொல்லி இதுக்கு போயிட்டு வர்றது, மாப்பிள்ளை இழப்பு போயிட்டு வரும்போது உள்ளே வரும்போது மட்டை தேங்காயோட சம்பாவனை வச்சு கொடுப்பான். மோளக்காரன் தான் வாங்கணும். அதேமாதிரி காலைல காசி யாத்திரை போயிட்டு வரும்போதும் வாங்கணும்.
உள்ளுக்குள்ளே வந்து ஊஞ்சல்லேருந்து எழுந்து வரும்போது கொடுக்கணும். நான் மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காது சம்பாவனையோடு கொடுக்கணும். அதுக்கு பேர் சம்பாவனை. பிரகஸ்பதி சம்பாவனை ஆற்று வாத்தியாருக்கு சம்பாவனை. இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் சம்பாவனை? வைதிகாலுக்கு சம்பாவனை தான். சம்பாவனைங்கிற வார்த்தை வசதியானது. காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதமமான நீச்சம்னு சொல்லுவாள், கீழே உள்ளவர். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழியில் ஆழ்வாராச்சாரியன் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வசதியான வார்த்தை. பெருமாள் கண்டு அருளை பண்ணுதல்னு தான் பேர். தலிகை நைவேத்தியங்கிறது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. அபிஷேகங்கிறது தான் ஒரிஜினல் வார்த்தை. திருமஞ்சனங்கிறது வந்து எதுலேயுமே மகாலட்சுமியை சேர்த்து தான் இருக்கணுங்கிறதுக்காக திருமஞ்சனம். அந்த மாதிரி ஒவ்வொரு திரு அமுது கண்டருளல் அப்படிங்கிறது, இந்த மாதிரி அமுது செய்வித்தல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வசதியான வார்த்தை. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறது, அரளிப்பாடு சாதிக்கிறதுன்னு தான் பேர். இப்படிலாம் வந்து சித்தாந்தங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கோயில் போகிறோம், ஒரு கோயில் சாக்த கோயிலாக இருக்கட்டும், சைவ கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு எப்படி நம்ம போகணுமோ எப்படி வரணுமோ அப்படி தான் வரணும். அதே மாதிரி மென்சஸ் டயத்தில் கம்பல்சரி எந்த பொம்மநாட்டி எந்த கோயிலும் போகக்கூடாது, ஆற்று வேலையும் செய்யக்கூடாது. இன்றைக்கி வரக்கூடிய யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸோ, அதே மாதிரி யூட்ரஸில் கட்டி இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறதோ, குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே ஆகிறதோ, இது எல்லாமே அந்த மாதிரி சமயத்தில் ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்து அவளோட அப்நார்மல் ஸ்டேஜுக்கு போனதுடைய விளைவு தான் இன்றைக்கி. எல்லாத்துலேயும் சம உரிமை வந்து பாரதியாரே கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி வேத காலத்துலேயே இருக்குது. அப்படிலாம் இருந்து சீதைக்கு ராமர் கொடுக்கலையா இடம்? சாக்தத்தில் 2 பேர் தான் வந்து ரொம்ப தைரியமாக மகாலட்சுமியோ பெண்கள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னவான். அதில் ஒருத்தர் வந்து அபிராமப்பட்டு என் அம்பாள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுன்னு அவன் சிவனை பார்த்து சொல்லிவிட்டார். இன்னொருத்தர் மகாகவி பாரதி, அவர் தான் டைரிங்காக சொன்னார், ஸ்ரீவட்சத்தில் மகாலட்சுமி இல்லைன்னா கிருஷ்ணா உனக்கு மதிப்பே கிடையாதுன்ட்டு ஒரே வார்த்தையில். ஸ்ரீவட்சவங்கிறது மகாலட்சுமி எப்போவுமே நித்தியவாசனம் பெருமாள்கிட்ட பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நமக்கு பொம்மநாட்டி கல்யாணம் ஆனால் தான் தானம் கொடுக்கறதுக்கோ வாங்கிறதுக்கோ இருக்குது. பிரம்மச்சாரியா இவர் வாங்கினாரே அப்படின்னா அவருடைய இதில் வந்து அது அந்த தர்மம் வேறு, வாமனாவதாரத்தில் வந்து வாங்கின தர்மம் வேறு. ஆனால் மகாபலி பொண்டாட்டியோடு இருந்ததுனால தான் அவன் தானம் கொடுக்க முடிஞ்சுது. அந்த அருகதையை வந்து வந்திருக்கிறது மகாவிஷ்ணுன்னு சொல்லி சுக்கராச்சாரியார் சொல்லவும் அவர் இது பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தட்சிணையும் தானமும் தர்மமும் அதுக்கு தான் வந்து பாத்திரம் இருந்து பிச்சை எடு அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா அவளுக்கு அது போனால் அது அவளுக்கு போய் சேருமா, அதனால் பலன் கிடைக்குமா, அந்த விஷயத்தை பார்க்கணும். ஏன் ரோட்டில் போகிறவாளுக்கு காசு தான் தட்சிணை பண்ணணும், அவளுக்கு அதுதான் கொடுக்கணும் இல்லை. காசு தேவை, ஏதோ பேஸ்ட்டு வாங்கிக்கிறேன் ப்ரெஷ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அது கூட வாங்கி தரலாம், தப்பு கிடையாது. சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் கொடுக்கணும். பிச்சைக்காரன் தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம மசாலா டீ சாப்பிட்டு அவனுக்கு வெல்லம் போடாத வெறும் டீ கொடுக்கக்கூடாது, அதுவும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த தர்மத்தில் இதெல்லாம் சாமானியமாக இதில் வந்து தேவதைகள் வந்து காத்துட்டுருப்பாளாம். நமக்கு வந்து இருக்கையிலே ரொம்ப அனுகிரக மூர்த்தி யாருன்னா யமன் தான், தர்மராஜன்னு பேர். அவன் ஒருத்தனுக்கு தான் தர்மராஜன்னு பேர். அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே எவன் என்ன தர்மம் பண்ணுறானோ அதுக்கு உண்டான பலன். இது வந்து சத்தியம். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அப்படி தான் அனுபவிச்சுட்டுருக்கோம். ஜாதியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அப்படி தான் அனுபவிக்கணும். அப்போ சித்திரகுப்தன் கணக்கு எழுதுறது பொய் கிடையாது. நான் உடனே சித்திரகுப்தன் கோயிலில் கொண்டு போய் என் ஜாதகத்தை வச்சு எனக்கு தலைவீழ மாறிடும், எல்லோரும் நடராத்திரியில் அம்பானி ஆகிடுவா, எல்லோரும் வந்து மோடி ஆகிடுவா, எல்லாருமே வந்து ஸ்டாலின் ஆகிடுவா, இந்த மாதிரிலாம் ஆகிடுவோம். அதெல்லாம் எப்படி ஆகிறதுன்னா அவளுக்கு இதை குதம்பை சித்தர் சொன்ன மாதிரி விந்துதித்த போதிலே வந்து உதித்த நாளுதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எப்போ வந்து நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி இந்த கூட்டுக்குள்ளே வரத்துக்கு அனுகிரகம் பண்ணானோ நம்ம கர்மாவை உத்தேசித்து தான் இதெல்லாம் நடக்கிறது. அவளுக்கு இந்த ஜென்மாவில் இது திருக்கோவிலையிலே எங்கேயோ பாட்டனாரெலாம் வந்து சாதம் கோயில் உண்டக்கட்லி பலி சாதம் வாங்கி சாப்பிட்டதுனால மோளக்காரன் தான் பலி சாதம் எடுத்துக்கலாம் கோயிலோட சாஸ்திரத்தில். அந்த பலி சாதம்லாம் எடுத்துட்டதோட இது அந்த ஒரு பருக்கையினுடைய ஜெனட்டிக்கல் டிசீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் இன்றைக்கி வாழ இந்த மாதிரி இருக்கிறது. ராஜ்யம் கிடச்சிருக்கு, தியாகராஜரோட அனுகிரகம், சிவபெருமானோட அனுகிரகம், சரஸ்வதியினுடைய அனுகிரகம். சரஸ்வதி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டா, சங்கீதம் அவ்வளோ சீக்கிரம் வராது, தேடி போனால் கிடைக்காது, அவங்கவுங்களுக்காக வரணும். பிரம்ம வித்யாவில் ஒன்று, வேதம் அந்த மாதிரி தான். சாஸ்திரம் உபநிஷத்துக்கள் கற்றுக்கிறது பெருசு இல்லை, பிரயோகத்தில் இருக்கிறதுக்கு அது பிரம்ம வித்யா உபாசனையில் உள்ளது. அது அப்படி தான் வரணும். அனுகிரகம் தேவதையிட்டேருந்து வரணும். ஒரு ஜோதிஷன் இருக்கான்னா அவனுக்கு தெய்வக்கு என்ன பேர்,
அவன் சாஸ்திர பிரகாரம் அவன் கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொல்லணும். நம்ம பாடிக்கு ஏதோ ஏனாதானம்னு சொன்னோம், போனோம் வந்தோம் அப்படின்னு இருந்துட்டோம்னா அது வேஸ்ட்டு. கிரகத்தை பார்த்து சொல்கிறது ஒரு விதம், கர்மாவை உத்தேசித்து சொல்கிறது ஒரு விதம். கிரகத்தை பார்த்து சில பேர் சொல்லுவாள், அவளை தப்பு சொல்ல மாட்டோம். அவள் இன்றைக்கி என்ன தசாபுக்தி எப்படி நடக்கிறது, என்ன வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்கிறான். திசைக்கு திசை மாறும், திசைக்கு திசை பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஒவ்வொரு கர்ம திசைக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொரு திசைக்கு ஒரு மாதிரி பரிகாரம். ஏதாவது பரிகாரம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நகரத்தாரில் சில பேர் அந்த மாதிரியே இருந்து அவளை டெவலப் பண்ணிக்கிறான். அவளுக்கு வருமுன் அறிவோன்ற ஒரு சிந்தனை இருக்குது, பகுத்தறிவோடு இது பண்ணுறான். சில விஷயங்களுக்கு வந்து தெய்வங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மேற்கொண்டு செய்கிறதுங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருப்பான். திட்டம்னு சொல்லியிருக்கோம் அவள், அந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேற்கொண்டு இப்படிலாம் இருந்தால் இது எக்ஸஸில் வச்சு பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். நம்ம பண்ணுறதே பெருசாக அவள் பெருமாள்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும். பன்றியோ பண்ணலையோ எண்ணத்தை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். அப்போ நீ நல்லா இருக்கும். அது உனக்கு நீ முன்கை நீண்டாதான் முழங்கை நீளுங்கிற மாதிரி நம்ம நீளணும்னு நினச்சாதான் அவன் அனுகிரகத்தை கொடுப்பான். நீ நீண்டுடுவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளாக. இதே ரங்கநாதர் கோயிலில் அரவணை வந்து என் கையில் வாங்கிதாண்ணா கொஞ்சோண்டு அந்த இதை வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி வெள்ளை வெட்டி விளையாட்டையில் தினைக்கும் 1 கிலோ நெய் ஒரு வருஷம் நெய்க்கு வாங்கி கொடுக்குறான். அந்த அளவுக்குலாம் இருக்கான். நானும் பார்த்துட்டுருக்கேன். எல்லாம் ரியல் எஸ்டேட்டு எல்லாத்துலேயும் பெருசாக ஆகிட்டேன். இன்னும் ஒரு சில பேர் ஜோசியக்காரன் வந்து இன்றைக்கி சொன்னேனே, அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் தயிர் சாதத்தில் 27 தயிர் சாத பொட்டலத்தில் கொஞ்சிக்காய் ஊற வச்சு கொடுப்போம்னா குழந்தை பிறக்குமா, அதுவும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். எந்த இடத்துல இந்த சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. தேவி மகாத்மியங்களில் சொல்லியிருக்கு, உபநிஷத்துகளில் சொல்லியிருக்கு, சாந்தி ரத்னாகரம் சாந்தி குசுமாகரத்தில் நிறையா சொல்லியிருக்கு. காளிதாசன் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கான். எத்தனையோ மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்கான். ஜெயமணி மகரிஷி வந்து ஜோதிஷத்தில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ மகரிஷிகள் எவ்வளோ விஷயங்கள் ஜோதிஷத்துக்குன்னே இருக்குது. என்னென்ன இது பண்ணால் இப்படி தான் பரிகாரங்கிறதெல்லாம் இருக்குது. ஈக்குவேஷன் போட்டு கால்குலேஷனோட சொல்லியிருக்கான், இதுதான் நடக்கும், அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் இருக்குது. அந்த கர்மாவை பூரா இந்த கிரியான்னு சொல்லக்கூடிய கிரியாயோகம்னு சொல்லக்கூடிய சன்னதிகளுக்கும் கோயில்களுடைய விஷயத்தில் தான் மாறும். அது சத்தியம். விளக்கு போடுறது எல்லாருக்கும் விளக்கு போட்டால் சரியாக போயிடுமா? ஆகாது. விளக்கு போடுறதுலேயும் ஒரு நியாய தர்மம் இருக்குது. இப்போ புதுசாக சொல்லிகிட்டு இருக்கா தேங்காயில் விளக்கு போடு, சில விஷயங்களுக்கு இருக்குது, அதை நம்ம இது பண்ண முடியாது. பூஷணிக்காயில் விளக்கு போடுறதுன்னு சில சாஸ்திரம்லாம் இருக்குது. ஒரு சில பரிகாரத்துக்கு நாயோட வாழை கட் பண்ணி அதை திரித்து அதில் பூஷணிக்காய் வச்சு விளக்கு போடுறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பிரயோகத்தெல்லாம் பயங்கரமாக இருக்குது. தர்பையிலேயே இன்னென்ன தர்பை இப்படி தான் யூஸ் பண்ணணும், 12 விதமான தர்மம் சொல்லியிருக்கு. உஷதீபிகான்னு பெரிய சப்ஜெக்ட் இது. அதெல்லாம் சொல்லி சொன்னோன்னா வருஷம் 365 நாள் சொல்லணும். பரவ அத்தனை பேருக்கு நம்ம சொல்ல மட்டும்தான் முடியும், யாரும் செயல்படுத்த முடியாது. என் உள்பட செயல்படுத்த முடியாது. நமக்கு இன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம இது பண்ணணும். வியாசராஜர் காலத்தில் பின்னாடி கண்டவன் தர்பா இருப்பான், அமாவாசை அன்னைக்கு பிராமணன் தான் பண்ணணும். அவர் சொன்னது தப்பு கிடையாது. பெத்தவாளுக்கு பித்திரு சம்ஸ்காரம் பண்ணணுன்னா அவன் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. தலையே அவள் தான் பண்ணணும், பிள்ளைகள் கையில் தான் பண்ணி அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது. ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி சமையல்காரன் வச்சுட்டுருக்கோம், வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகலைன்னு வந்து நிற்கிறாளே, கேட்டால் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை. மெயின் பரிகாரமே நம்ம தானே பண்ணணும். பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய எள்ளும் தண்ணி இறைக்கிறது அடுத்தவா அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்ம அடுத்தவா பசிக்கு நம்ம பூஸ்ட்டு சாப்பிட முடியுமா? பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கதை தான். அவள் எள்ளும் தண்ணியை இறக்கிறதுக்கு அவள் தான் பார்க்கணும், நம்ம பார்க்க முடியும். இதுதான் சத்தியம். அம்பாள் விஷயத்தில் இந்த அம்பாள் எல்லாமே கொடுப்போம். எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ப்ரூஃபும் இருக்குது, ப்ரூஃபுல்லாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது, இங்கே வரவாளோட இதுலேயும் பல பேரோட வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கிறதுல நம்ம என்ன சாதிச்சுக்கணும், அவள்கிட்ட என்ன நமக்கு தேவை, நமக்கு தேவையானதை அவளே கொடுத்துருவோம். இருந்தாலும் நம்மளுடைய அல்ப சந்தோஷம் எனக்குன்னு ஒரு இது முந்திட்ட கிருஷ்ணர் கேட்டப்போ அவள் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாலும், ஆனால் கஷ்டம் கொடுன்னு கேட்டாலும். ஏன்னா உன்னோட ஸ்மரணம் எனக்கு வேணும், நான் உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கணும்னா எனக்கு கஷ்டம் இருந்தால் தான் எனக்கு தோணும். அந்த மாதிரி நம்ம இருந்து பகவான்கிட்ட பாடுபட்டால் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்காக பாடு மட்டும்தான் படணும், எனக்கு கொடுக்க மாட்டாருன்னா எத்தனையோ பேர் இருக்கான். அதுக்கெல்லாம் உதாரணம் தான் சொன்னேன். இப்போ மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் அம்பானினா இருக்கிறவாள்லாம், அவள்லாம் பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தில் நன்னா இருக்கா. இப்போ இந்த சுகிருத்தம் வந்து நமக்கும் கிடைக்கணும்னா நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். வம்சம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ங்கிறது தான் எல்லா அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டோம் குழந்தைகள் நல்லா இருக்கணும். சொத்தை இது சேர்த்து வச்சுட்டு போகிறோம், அதுக்கு தானே. அந்த சொத்தை சேர்த்து வச்சாலும் இந்த சொத்து இருக்கணும், இருந்தால் தான் அதை காவந்து போகணும். அது தெரியாமல் இதை மட்டும் சேர்த்துட்டே போனோம் அப்படின்னா தர்த்தரம் பிடிச்சி போயிடும்.
அப்போ ஒரு நேரத்தில் எல்லாம் கீழே குறையும் போது என்ன பண்ணணுன்னே தெரியும். வாழ்க்கையில் எப்படி இது பண்ணணும், எப்படி ஸ்டேபிள் பண்ணணும். குழந்தைகள் அதுவும் பொம்மநாடி குழந்தைகளுக்கு ஆற்று காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். சமைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சுடு தண்ணியாக வைக்க சொல்லி தரணும். எதுவுமே தெரியாமல் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறேன்னு இருந்தால் வாழ்க்கை ஸ்விக்கியில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலையும் இருக்காது. அடுத்து வர ஜென்ரேஷன் மொத்தமாக ஒழிஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு பொம்மநாட்டி ஆற்றுல சுமங்கலிகள் வந்து வாரம் நித்தியபடியே 2 காலுக்கும் மஞ்சள் பூசிக்கணும், முகத்துக்கு மஞ்சள் பூசிக்கணும், கழுத்துக்கு மஞ்சள் பூசிக்கணும், கைக்கு உள்ளங்கைக்கு மஞ்சள் பூசிக்கணும், உள்ளங்காலுக்கு மஞ்சள் பூசிக்கணும். இப்படிலாம் செவ்வாவிலியாக அட்லீஸ்ட் இருக்கணும். மேடையே சாணி போட்டு பழைய காலத்து விறகடுப்பு இல்லைனாலும் சாஸ்திரத்துக்காக மஞ்சளும் சாணி கொஞ்சமாக கரைச்சி ஒரு பட்டை போட்ட மாதிரி வச்சுட்டு அதில் இது பண்ணி அது மாதிரி வந்து அடுப்பை பற்ற வச்சு காலைல குளிச்சுட்டு தான் அடுப்பை தொடணும். இப்படிலாம் வச்சுட்டேன்னா ரொம்ப மகாலட்சுமி வந்து நித்தியவாசனம் பண்ணுவோம். அதெல்லாம் நான் சொல்லலை, ஏற்கனவே சாஸ்திரங்களில் இருக்கிறது சொல்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்துட்டால் கண்டிப்பாக ஹைஜீனிக்கு எந்த வியாதியும் வராது, எந்த இதுவும் இருக்காது. இங்கிலீஷ் காய்கறியை குறைச்சிண்டு தமிழ் காய்கறியாக நல்லா சாப்பிடணும். அதை இப்படி தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி சாப்பிடணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னு எடுத்தோன்னா பச்சடி பழங்கள் சாப்பிட்றது அப்படின்னு ஆர்டர் படி இருக்குது. கூட்டு கருமீது குழம்பு ரசம் அப்புறம் வந்து ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கு. எப்படி அதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து தான் சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிட்றதுங்கிறது கஷ்டம். என்னன்னைக்கு என்ன சாப்பிட்றோமோ இது எப்படி சாப்பிட்ணும். இந்த சீசனில் இந்த சீசனபிள் ஃபுட்டு, மாம்பழம் சீசனாக மாம்பழம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அளவுக்கு மீறி எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாசி பருப்பு இவ்வளோ எடுக்கணும். ஒவ்வொரு மாதம் பால், இப்போ மாத்துவாளில் எடுத்துட்டேன்னா ஒவ்வொரு மாதம் ஒன்று விட்டுருவா. ஒரு மாதம் துவரம் பருப்பு, ஒரு மாதம் பால் சாப்பிட மாட்டான், ஒவ்வொரு மாதம் ஒன்றும் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம், சீசனபிள் ஃபுட்டாக இருக்கலாம். இல்லை எதுவுமே இல்லையா, பிரசாதத்தை தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அது சாத்வீகமான சாப்பாடு. அது இருந்ததுன்னா லைஃப் மேலே போயிடும். அதான் மிச்ச சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, யாராலும் சாப்பிடக்கூடாது, யாரும் வேண்டாம். வியாதி பெருகிட்டுன்னா அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். என்றைக்கு எடுத்துக்கிறாளோ அதை பற்றி அப்போல்லாம் வந்து உற்றார் உறவினர்கள்லாம் நல்லா சேரும்போது தான் கடா வெட்டுறது இந்த மாதிரி வச்சுருப்பான். வச்சுன்னா அன்றைக்கி சாப்பிட்றதோட சரி, அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டான். உங்கள் சம்பிரதாயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது செஞ்சாலும் க்ஷமாபணம், அம்பாள்கிட்டையோ இதுலையோ இந்த மாதிரி ஒரு ஜீவனை வந்து ஜீவ இம்சை பண்ணுறோம். அதுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை, என் பிரார்த்தனை தான் நான் செய்கிறேன், அதனால் நீ பார்த்து இது பண்ணுறது உனக்கோசம் தான் செய்கிறேன், உன் ஆசையாக என்னங்கிறது தெரியாது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி தோன்றது செய்கிறேன், அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்குறது. முஸ்லீம்ஸில் ஹலால், இறைவனுக்கு படைக்கப்பட்ட எல்லாமே நமக்கு பிரசாதம் தான், அதுதான் ஹலால். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், பரிசேஷனம் பண்ணுறோம் பிராமணராக இருந்தால். இல்லைன்னா அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்லி சிவனை சொல்லிட்டு இது பண்ணலாம், பண்ணுறது இல்லையே. சிவனை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, சிவத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, நம்மளே யோசிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இது பண்ணியா போஜனே ஜனார்தனான்னு சொல்லியிருக்கு, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம், நாராயணான்னு 3 தடவை சொல்லிட்டு சாப்பிட்லாம், கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம், யாருக்கு என்ன சாமியை பிடிக்குதோ அதை சொல்லிட்டு சாப்பிட்லாம். அதுதான் இந்து தர்மம். மற்றவாள்லாம் இதுதான் சொல்லணும். அல்லுலியா குரூப்பில் இருக்கணும், அல்லுலியான்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அவளும் ஜபம் பண்ணுறேங்கிறா, எல்லாம் பண்ணுறேங்கிறா, இதெல்லாம் அது என்னமோ அது XRY அவளோட இது, அதை நம்ம சொல்லக்கூடாது. அவளுடைய இதை நம்ம பழிக்கவும் கூடாது. பிற தூஷணம், மதத்தை தூஷணம் பண்ணுறது ஒரு நல்ல முஸ்லீம் கழகலைன்னு குரானில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியும் நம்ம இருக்க வேண்டாம். ஆனால் நம்ம வேதத்தை தூஷணம் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கவும் வேண்டாம். நமக்கு என்ன சத்தியமோ அதை எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே எனக்கு நடக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு தான் தேவதைகள் கொடுக்கறதுக்கு தான் இருக்கா. மூதாதையர்கள் பித்திருக்கள் நம்மளை ரட்சணம் பண்ணுறது தான் இருக்கா. எந்த குலதெய்வமும் கோச்சிக்காது, எந்த தேவதையும் கோச்சிக்காது. ஆனால் கோபம் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிறோன்னா அப்பா அம்மா கிட்ட தப்பு பண்ணுறோம், குழந்தைகளை அடிக்காமல் இருக்காளா அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் சரண்டர் ஆகிடணும், அம்மா மன்னிச்சுக்கோ, அவ்வளோதான். மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டோன்னா எல்லாமே தேவதையாகிடுமே. ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்லை. நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது பூரா கூண்டில் ஏறி ஜட்ஜுக்கு முன்னாடி தான். பகவானே ஜட்ஜுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்க, நம்ம மனசு மொதல் ஜட்ஜு அது தெரியாமல் இருக்கும். அதனால தான் சொன்னேன், நம்ம சூனியம் வச்சுக்கிறதோ இதுவோ வந்து நம்ம கையில் தான். நம்ம மனசை நம்மளே கெடுத்துன்னு நமக்கே சூனியம் வச்சுக்கிறோம். அப்போ நம்மளே வச்சுக்கிற சூனியம் நமக்கு தான் பிடிக்கும், அடுத்தவனுக்கு எப்படி பிடிக்கும்? வச்சேன்னு சொல்கிறானா, வைக்கிறது எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு திறமைசாலி இருக்கானா, 5000 10,000 வாங்கி செய்கிறவெல்லாம் இருக்கான். நமக்கே கண்ணுக்கு தெரியும். வாங்கி செய்கிறவன் அவன் வயிற்று குழப்புக்கு செய்கிறான். நமக்கு புத்திசாலித்தனம் என்ன, ஒரு நியாயமான இடத்துல போனோம், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம், இல்லை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ பிள்ளையாராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், மாடனாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர்
யார்கிட்ட போகிறோமோ அங்கே உண்மையாக இரு. கருப்பு சாமியா அங்கே உண்மையாக இரு. நான் சில பேர் சொல்லுவாள் திவிதேசத்துக்கு தான் செய்வேன்பா. எல்லா திவிதேசையும் அவன் பார்த்து 108 திவிதேசமும் அவளால் நன்னா இருக்குது. அவளால் கிடவே இல்லை திவிதேசமே. அங்கே போனோடனே தான் சுவாமி இன்றைக்கி என்ன தலிகை கொஞ்சோண்டு பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்போம். இவா தராளோ இல்லையோ அங்கே பெருமாள்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு வருவோம். எத்தனையோ கோயில்கள் என்னைக்கு இல்லாமல் இருக்குது, இது இல்லாமல் இருக்குது. 50 கிராம் நல்லெண்ணெய் முடியுமா, அதை கொடு, சுத்தமானதாக செய்யணும். நெய் 50 கிராம் கொடு, 10 ரூபாய்க்கு தர முடியுமா, அது போதும். அது செய்யறது நமக்கு முடிஞ்சதை செஞ்சால் போதும். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா அபிராமி பற்ற பல விஷயங்கள் சொன்ன அபிராமி அந்தாதியுடைய வாக்கு பிரகாரம் இது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அம்பாள் சத்தியம். அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ண எல்லாம் நல்லா இருக்கும்.